செய்திருந்தாலும், எத்தனையோ ஆண்டுகள் நாம் வணக்கங்கள் செய்திருந்தாலும், அந்த வணக்கங்கள் மூலமாக நமக்கு எவ்வளவு படிப்பினைகள் கிடைத்திருக்கிறது. இந்த கடந்த காலங்களில் 20 நாட்களிலே நமக்கு நாம் என்ன படிப்பினைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திடீரென்று மாற்றுவதற்கு அல்லாஹ் ஒருவன் போதுமான. எந்த நேரங்களில் யாருடைய வாழ்க்கையை எப்படி மாறும் என்று செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதில் புகாரி ஹதீஸிலே புகாரி ஷரீஃபுடைய முதல் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள், இன்னமல் அஹ்மாலு பின்னிய்யாத், எண்ணங்களை பொறுத்து என்ன செய்து செயல்கள் எல்லாம் அமைகிறது. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகிறது என்று சொல்கிறார். அப்ப எந்த செயல்பாடுகளை செய்தாலும் அதை தூய்மையான உள்ளத்தோடு செய்கின்ற போது, தொழுகையாக இருந்தாலும் சரி, நோம்பாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, தூய்மையான உள்ளத்தோடு செய்கின்ற போது அதை பலன்கள் என்ன செய்கிறது, கண்ணுக்கு கண்ணாக தெரிகிறது. இமாம் சுபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் நம்முடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், வீட்டினுடைய வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவரை சந்திப்பதற்காக ஒரு நண்பர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக அவருக்கு பயணம் புறப்பட்டிருந்தார். பயணம் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரு வாரம் கழித்து செய்தார் சொல்லி அவர் திருப்பி வந்தார். என்ன ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பயணம் சொல்லி போனீர்களே, என்ன ஹஜ்ஜுக்கு போகவில்லை என்று சொல்லி இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர் கேட்டபோது அந்த நண்பர் சொன்னார், நான் செல்வதற்குள்ளே கப்பல் சென்று விட்டது. கப்பல் சென்று விட்டது. எனக்கு ஏற்பட்ட கைசேதம் மிகப்பெரிய கைசேதமாக இருக்கிறது. நான் என்ன பாவம் செய்தது தெரியவில்லை, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இப்ப இமாம் சுபியானு சௌரி சொன்னாங்க, 40 வருடங்கள் நான் ஹஜ் செய்திருக்கிறேன். 40 வருடங்கள் தொடர்ச்சியாக 40 ஆண்டுகள் நான் ஹஜ் செய்திருக்கிறேன். அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை கூட நான் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க இப்ப வருத்தப்பட்டீங்க பாருங்க, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட பாத்தீங்களா, அந்த வருத்தத்துடைய நன்மை எனக்கு கொடுத்துறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் ரொம்ப பெரியது. எந்த ஒரு காரியம் நம்மளால் செய்ய முடியவில்லை, நன்மையான காரியம் செய்ய முடியவில்லை என்பது வருத்தப்படுவது நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களுடைய நன்மைகளும் என்ன செய்யும், அது பெற்றுத்தரும் சொன்னார். இப்ப அவ்வளவு பெரியார் என்ன செய்யறாரு, 40 வருஷம் நான் ஹஜ் செய்திருக்கேன். 40 வருஷம் எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்திருப்பான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்திருப்பான். அந்த நன்மையை கூட உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட வாங்கி கொடுத்துடுறேன். யாரெல்லாம் நான் செய்த நன்மையினுடைய அனைத்து விதமான ஹஜ்ஜுடைய நன்மையை கூட இவருக்கு கொடுத்துருவேன். இவருக்கு ஹஜ் செய்ய முடியல சொல்லி வருத்தப்பட்டாரு பாருங்க, அந்த வருத்தத்தினுடைய நன்மை எனக்கு கொடுத்தாரு. அதை விட பெருசா போட்டு சொன்னாங்க, எந்த ஒரு நல்ல காரியம் என்னால் செய்ய முடியவில்லையோ, செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்து எனக்கு நான் செய்ய முடியலன்னு சொன்னா, அதுதான் அந்த கவலை பாருங்க. அந்த கவலை அல்லாஹ் விட்டு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்துரும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி, ஹம்பலி மذஹபை உருவாக்கிய அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் வீட்டுக்கு அருகில ஒருத்தர் அவர் குடியிருந்தார். அவருடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்மட்டி அடிக்கிறது. 6 மாடுகளுக்கு காலுக்கு இது செய்கிறது, லாடம் செய்கிறது. அந்த தொழில் செய்யக்கூடிய அவர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் நம்ம சத்தம் கட்டிட்டே இருக்கு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு பக்கத்துல தான் குடியிருந்தார். ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சார் சொன்னா, அவர் மௌத்தா போயிட்டார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை சொர்க்கத்துல பார்க்கிறார். அவர் என்ன செய்யறாரு, சொர்க்கத்துல பார்க்கிறார். ஆச்சரியமா போச்சு. சாதாரண தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய இமாம் இவங்க, தன்னுடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தொழில் செய்யக்கூடியவர், இவரை சொர்க்கத்துல மௌத்தா போயிட்டார். மறுநாள் கடவுளை காட்டுறாங்க, நம்முடைய நண்பர் மௌத்தா போயிட்டாரு, அண்டை வீட்டுக்கார் மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கவலையிலே இருந்தாங்க. நல்லா கடவுளை காமிச்சுட்டான். கடவுளை காமிச்சா அவர் சொர்க்கத்துல இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போய் மறுநாள் காலையில போய் வீட்டை மாட்ட கேட்டா, என்ன அமல் செஞ்சார் உங்க வீட்டுக்காரர் என்ன அமல் செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்ட போது, அந்த வீட்டுக்காரர் அம்மா சொன்னாங்க, அவர் எப்ப பார்த்து சம்மடி அடிக்கிறார் பாருங்க, ஓங்குடான்னு அல்லாஹ் அக்பர் அடிப்பார். ஓங்குடான்னு சொன்னா என்ன செய்வாரு, அல்லாஹ் அக்பர் அடிப்பாரு. அதை தவிர வேற எந்த நல்ல விஷயத்தை நாங்க பார்த்தது இல்லைன்னு சொன்னோம். செயல் எப்படி இருக்கிறதோ, செயலை உனக்கு யார் கொடுக்கிறது, அந்த செயல் மூலமாக என்ன வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து வெளிப்படுவது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறாரே ஒழிய எவ்வளவு செஞ்சிருக்க என்ன செஞ்சிருக்க என்பதை பற்றி அல்லாஹ் கவலைப்படுவது கிடையாது.
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஒரு முசாஃபிர் வந்து ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னா ஜேப்ல தொட்டு பார்த்தா உடனே மலர் பக்கம் ஒன்னே காணும். இடது கையில கை விட்டாரு, உள்ள காசு இருந்துச்சு, எடுத்து அப்படியே கையை கொடுத்துட்டான். அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. கூட வந்து அவருடைய பணியாளர் கேட்டாரு, இவ்வளவு பெரிய இமாமா இருக்கீங்க, எந்த பொருள் எடுத்தாலும் வலது கையில கொடுக்குற பழக்கம் இல்லையா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய இமாமா இருக்கீங்க, இவ்வளவு மார்க்க சட்டங்கள்லாம் எழுதிருக்கீங்க, வலது கையில எதையும் செய்யணும், இடது கையில எடுத்து நீங்க வாட்டி இடது கையில கொடுத்துட்டு போறீங்க. ஆமா தவறுதேன், இருந்தாலும் அதுல ஒரு நன்மை ஒண்ணு இருக்கிறது. நான் இடது கையில எடுத்து அது வலது கையில மாற்றுவதற்கு அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தால் இவ்வளவா கொடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன என்னுடைய மனசுல வந்து, அதனால தப்பு நான் செஞ்சேன், எடுத்து கொடுத்து. எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உயர்ந்த. புகாரி ஷரீஃபில் முதல் ஹதீஸ் அதுதான், இன்னமல் அமாலு பின்னிய்யாத், எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனாங்க. ஏகப்பட்ட சஹாபாக்கள், குடும்பத்தோட ஏகப்பட்ட சஹாபாக்கள் போனாங்க. ஃபஜ்ருடைய பயான்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட சஹாபாக்கள் போனாங்க. அந்த எண்ணங்களுக்கு எண்ணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் ஹதீஸாக ஏன் பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா, எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால்தான் எல்லா அமல்களுமே கபூல் செய்யப்படும். மக்காவை வசிக்கின்ற போது எல்லாரையும் ஹிஜ்ரத் செய்வதற்காக நினைப்பு விட்டாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சார், அவரும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டார். மதீனாவுக்கு போன பிறகுதான் தெரிந்து அவரை பத்தி பேசினாங்க. இந்த ஒரு வாலிபர் சஹாபி அவர் சொன்னார், நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டோம். நான் அந்த பையன் இருக்கிற பாருங்க, இவர் வந்து நம்ம அல்லாஹ்வுக்காக வரல. ஒரு பொண்ணு என்ன செஞ்சாரு, விரும்பினார். அந்த பொண்ணுடைய குடும்பத்தை என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு மக்கால இருந்து வந்திருக்காரு. இவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இப்பதான் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக யார் குடிபெயர்ந்தாரோ அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மட்டுமே குடிபெயர்ந்தார். ஒரு பெண்ணை நேசிப்பதற்காக வேண்டி, ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக யார் குடிபெயர்ந்தாரோ அவருடைய குடிபெயர்தல் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆகாது. அது அவருடைய ஹிஜ்ரத்துடைய பங்கு அவருக்கு கிடைக்காது. எண்ணங்கள் மட்டுமே. எந்த காரியம், எத்தனை ரக்காத்துகள் தொழுவது, 1000 ரக்காத்துகள், 1000 ரக்காத்துகள் ஒன்றுமில்ல ஒன்றும் தெரியாமல் தொழுவதை விட 2 ரக்காத்துகள் இறை அச்சத்தோடு தொழுகக்கூடிய தொழுகை இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்கும். நோம்பு, கடந்த நோம்புகளை நாம் கடந்து விட்டோம், எத்தனை நோம்புகளை கடந்திருக்கிறோம். இந்த நோம்பு எனக்கு என்ன படிப்பினை கொடுத்திருக்கிறது, என்ன பயிற்சியை கொடுத்திருக்கிறது, எதை நான் அந்த நோம்பிலே இருந்து நான் எதை பாடமாக பெற்றுக் கொள்கிறேன், அது எனக்கு என்ன வாழ்க்கையோட ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு நோம்பை என்னை கடந்து போக விட வேண்டுமே தவிர நோம்பை சும்மா விட்டு விடக்கூடாது. நோம்பு நமக்கு வந்துருச்சு, நோம்பு நம்ம மாட்டிக்கிடுச்சு, அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டான், நம்மளோட உடம்பை சேர்த்துட்டான். இன்னும் கடந்த காலங்கள், இன்னும் ஒரு வார காலங்கள் நம்ம நோம்பை என்னை விட்டு போகின்ற போது அதிலிருந்து ஏதாவது ஒரு செய்தியை நான் பெற்றுக்கொண்டு அதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து விடும் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன். அதை விட மிகப்பெரிய ஒரு சிறந்த பாக்கியம் வேறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படிப்பினையை பெற்றுத் தரக்கூடிய நோம்பாக அல்லாஹ் இந்த நோம்பை ஆக்கி